நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஊழல் இல்லாத அரசு, ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று பேசுகின்றார்கள். ஆனால் நேற்று எல்பிட்டிய பிரதேச சபையில் என்ன நடந்தது? தற்பொழுது இந்த நாட்டிலே எல்லா பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தேர்தல் நடக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை மாநகர சபைக்கு தேர்தல் இல்லை, வழக்கில் இருக்கின்றது. அதே நேரம் இந்த நாட்டிலே ஒரே ஒரு சபை, நான் அறிந்த வகையில் ஒரே ஒரு சபை மாத்திரம் தற்பொழுது தேர்தல் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் எல்பிட்டிய பிரதேச சபை. எல்பிட்டிய பிரதேச சபையினுடைய ஆட்சி தற்பொழுது என்பிபியிடம் இருக்கின்றது. 15 உறுப்பினர்கள் நினைக்கின்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா புரோகிராமுக்கு கீழே பிரதேச சபையினுடைய தவிசாளர் நிதி மோசடிகளை செய்கிறார் என்று, தவிசாளர் என்பிபி தவிசாளர் என்று மெம்பர்மார் போகல லஞ்சானை குழுவுக்கு பிரதேச சபையில வேலை செய்யற அரசாங்க உத்தியோகத்தர் போயிருக்கார். சேர்மன் களவெடுக்கான் என்று சொல்லி போனது அரசாங்க உத்தியோகத்தர், ARFR வேலை செய்யறவர், நிர்வாக நடைமுறையுடைய நிதி நடைமுறையோட வேலை செய்கிற அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு குழு லஞ்சானை குழுக்கு போய் சொல்லிருக்கி, சேர்மன் காசில விளையாடுறாரு கிளீன் ஸ்ரீலங்கா புரோகிராம்ல, ஆறாக்கழுவிய ஊழல் இல்லாம செய்ய வந்தார்கள். இன்னும் 7 மாதமாக இல்ல ஒரு பிரதேச சபையில கிளீன் ஸ்ரீலங்கா புரோகிராம்ல கேம கொடுக்க தோங்குறாங்க. கொடுத்தா எப்படி இருக்கும்? இங்கே இந்த கொடை பார்த்து தெரிஞ்சது, இந்த வாகனம் எல்லாம் கணக்கு எரிக்கின்ற சென்னை என்னத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? குறைபாட்டுக்கு இல்ல, அவர பெரியாக்களுக்கு தகவல் கொடுத்திருக்கு. இங்க பெரிய பெரிய வேலை நடந்திருக்கு. சொல்லுவான் 3 குடம் உங்களுக்கு கணக்க 2 எங்களுக்கு தாங்கும், எங்கட ஏரியாவுடைய பூட்டுறோம். உங்களுக்கு ஃபயர் பிரிகேட் மிஷின் அது பெருசு, உங்களுக்கு தேவையில்லாது, நாங்க அம்மாந்தொண்டையை கொண்டு வரோம். ஏன் ஒரு தரம் போனதானே இங்க பேசுற மம்மூட்ஸ் ஃபயர் பிரிகேட் சேவிஸுக்கு போகல, ஃபயர் பிரிகேட் சும்மா கிடக்கு. அவர் பேசினார். அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் எங்கேயாலும் 10 மணி யோசிக்காரா? கடை இல்லாட்டி நான் ஊடுஜாமன் 10 மணி யோசிக்காரா? ஃபயர் பிரிகேட் வேலை என்ன? 10 அனுப்புறது. அப்ப சும்மா கிடக்கண்டா மாறி 10 என்று சொல்லி யோசிக்காரு அவர். எங்கேயாலும் அவ்வளவுதான் புத்தி. ஃபயர் பிரிகேட் ஒரு தரம் சேவிஸுக்கு கொழும்புக்கு போய் சேர் அதிகாரம் இல்லாத காலத்து, நான் 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் போய் அங்க சேவிஸுக்கு போனேன்னா அங்க ஆமிக்காரன் சொன்னா உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இங்க தேவைப்படுது, இங்க போட்டு போங்க. இங்க இருந்து கிளம்பி அடிச்சு போய்தான் அதை எடுத்துக்கந்து இப்ப திரும்ப காட்டி கொடுத்திருக்காங்க. ஃபயர் பிரிகேட் மிஷின் இருக்கு, கொடை 29 லட்சத்தை பூட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 65-52 மிஷின் இருக்கு. காட்டி கொடுப்புகள் இந்த மாநகரத்தின் வளங்களை சூறையாடுவதற்கு, இந்த மாநகரத்தின் வளங்களை காட்டி கொடுத்து வேறு பக்கம் அனுப்புவதற்கு இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கவனம்.